சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவ ஏகப்பட்ட பொய்ய சொல்லியிருக்கா. நாடகம் போட்டு தான் எங்கள ஏமாத்தி மனோஜாவ கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டுருக்கவும், அனனி அது கோவப்பட்டு கோவப்பட்டு விஜயாவோட கன்னத்திலே பலார்ன்னு ஒண்ணு அடிக்கிறாங்க. உங்களுடைய பணத்தாசைக்காக என்னோட வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு படாத கஷ்டப்பட்டு இப்பதான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக வேறு ஒரு வாழ்க்கையாச்சும் வாழலாம்னு ஆசைப்பட்டா. ஆனால் நீங்கள் என்னடனா வெறும் பணத்துக்காக என் வாழ்க்கையை அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்கெல்லாம் நான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்வேதா இருந்துட்டு, அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் இவங்க மேலே வச்சிருந்திருக்கிற பாசத்துக்காகவும் தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நான் மனோஜ் அண்ணனுக்காக நல்ல பொண்ணை தானே பார்த்தேன், நான் ஒன்றும் தப்பான பொண்ணை பார்க்கலையே. ஆனால் கோர்ட்டில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாச்சு இவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? மொத்தமாக மூடி மறைச்சி என்கேஜ்மெண்ட்டில் முடிச்சதுக்கப்புறமா ரோகிணி மூலமாக இந்த விஷயம் தெரிய வரும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொன்ன உடனே, நீ சொல்கிறத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியதாமல் இருக்குது. சார் எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு, அவள் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நடுக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.